அன்பு திலகம் இது, வெற்றி திலகம் இது. இங்கே அமர்ந்திருக்கும் அனைவருக்கும், மக்கள் நெஞ்சில் குடியிருக்கும் எங்கள் தளபதி அண்ணா அவர்களுக்கும் வணக்கம். நான் இங்கே வந்து சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே அண்ணாவோட பெரிய ஃபேன். அவங்களுடைய மூவி அதெல்லாம் பார்த்து அவங்க ஃபேன் ஆனதை விட அவங்க 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 செய்கிற சேவைகளை தாண்டி அவங்க ரசிகர்களும் சேவை செய்கிறாங்க அப்படின்றது பார்த்து வியந்து தான் இந்த அளவுக்கு அந்த அண்ணாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது என்னன்னா, நான் வந்துட்டு ஜூடோ பிளேயராக இருக்கேன். நான் வந்துட்டு ஒரு 5th ஸ்டாண்டர்ட்லேருந்தே வந்துட்டு ஜூடோ போயிட்டு இருக்கேன். நேஷ்னல் லெவலில் நிறையா டைம் நான் போயிருக்கேன். போய் எந்த ஒரு டைமுமே நான் கோல்டு மெடல் அடிச்சதில்லை. 2nd or 3rd அப்படிதான். அக்டோபர் மந்த் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஒரு 20க்கு மேலே வந்து 2024ல் அண்ணா வந்துட்டு கொடி அறிமுகம் படுத்துகிற நாள் வந்துட்டு செலிப்ரேட் பண்ணாங்க. அப்பதான் எனக்கு வந்துட்டு லக்னோவில் வந்துட்டு மேட்ச் இருந்தது. நார்மல் நேஷனல் கிடையாது, ஃபாரின் செலக்ஷன். அப்போ வந்துட்டு கரெக்டாக அண்ணா வந்துட்டு 3:30 மணி பக்கமாக தான் வந்துட்டு அதை அறிவிச்சு மாநாடு எல்லாம் செயல்பட்டு இருந்தது. லாஸ்ட் 2 பவுட்டை நான் வின் பண்ணிட்டேன். லாஸ்ட் பவுட் எனக்கு அப்போதான் இருந்தது. நான் மாஸ்டர்கிட்ட சொன்னேன், மாஸ்டர் என்னால் அந்த வீடியோ கேட்க முடியலையே அப்படின்னா, பரவாயில்லம்மா நீ ஜெயிச்சுட்டு வாம்மா, அதுக்கப்புறம் குட் நியூஸை பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. அண்ணா வந்துட்டு மாநாடு நடந்துட்டு இருந்த அந்த தேதி, அந்த நாள், அந்த டைம் அன்னைக்கு எனக்கு கோல்டு பிரைஸ் கிடைச்சது. நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிச்சிருக்கேன். ஃபாரின் செலக்ஷன் ஆகியிருக்கேன் துபாய்க்கு. டிசம்பர் 7th மேலே நான் வந்துட்டு கிளம்பணும். இந்த இடத்துல என்ன பார்க்குறேன்னா, நான் சின்ன வயசுலேருந்தே அண்ணா ஒரு லக்கீச்சமா தான் பார்ப்பேன். எங்கே போனாலுமே அண்ணா ஃபோட்டோ கூட வச்சிருப்பேன். இந்த ஒரு நேரத்தில் அது எல்லாரும் வந்துட்டு சொன்னாலும், என்ன இது நீ தான் சொல்லிட்டு இருக்க அப்படின்ட்டுலாம் நிறையா சொல்லுவாங்க. இப்போ நான் நிரூபிச்சு காமிப்பேன். எங்கள் அண்ணா வந்துட்டு லக்கீச்சமா நான் எடுத்துக்கிட்டதுக்கு எங்கள் அண்ணா நான் கொடி அறிமுகப்படுத்தின நாள் அன்னைக்கு, அவர் வெற்றி கொடியை நாட்டினா ஃபர்ஸ்ட் நாள் அன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடிச்சு நான் ஃபாரின் செலக்ஷன் ஆயிருக்கேன்னு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. அண்ணாவோட ஃபேன்ஸை பற்றி நான் உங்களுக்கு முக்கியமாக சொல்லி ஆகணும். ஏன்னா சும்மா நார்மலாக வந்துட்டு அண்ணா ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு அண்ணாவுக்கு வந்துட்டு அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணிக்கிறேன். அண்ணாவோட ஃபேன்ஸ் வந்து சும்மா நார்மலா பார்ட்டி அந்த மாதிரி எல்லாம் இல்லாம, அண்ணாவோட பர்த்டே, நம்மளாம் தீபாவளி பொங்கல்னா நம்ம ஃபேமிலி மட்டும்தான் சந்தோஷமா இருக்கும். அண்ணா பர்த்டேனா எங்க ஊரே சந்தோஷமா இருக்கும். அங்க ஃபுல்லா மக்கள், உங்களுக்கு தெரியும் தானத்திலேயே சிறந்ததானோ அன்னதானோன்னுட்டு, அங்க மக்கள்லாம் ஒருவேளை சாப்பாட்டுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, எத்தனை பேர் சாப்பாடு இல்லாம இருப்பாங்க, அதெல்லாம் தெரியும். எல்லாரும் பார்த்துதான் வந்து வளர்ந்துருப்பீங்க. அந்த ஒரு வேலைக்கு அந்த ஒரு நாள் ஃபுல்லா எங்க ஊர்ல வந்துட்டு அன்னதானம் நடக்கும். காலையில இருந்து ஈவினிங் நைட் வரைக்குமே கூட செலிப்ரேஷன் ஃபுல்லா இருக்கும். எல்லாருமே வந்துட்டு எதை கொடுத்தாலும் போதும் அப்படின்னு சொல்லாத இந்த உலகத்துல போதும்னு வாய்விட்டு சொல்ற ஒரே விஷயம் சாப்பாடு மட்டும்தான். அந்த அவ்வளோ பெரிய சேவையை செய்யறாங்க எங்க அண்ணா ரசிகர்கள். அது இப்போன்னு இல்ல, 10 வருஷத்துக்கு மேல இருந்தே நடந்துகிட்டு தான் இருக்கு. அண்ணாவுடைய கிளப் மூலியமா நடந்துட்டு இருக்கு, அண்ணா ரசிகர்கள் மூலியமா நடந்துட்டு இருக்கு. அண்ணா அரசியலுக்கு வராங்க அதனாலதான் இப்படி அப்படின்லாம் நிறைய பேர் சொல்றாங்க. அப்படி இல்ல, அண்ணாவோட ரசிகர்கள் எப்போ இருப்போமோ அது வரைக்குமே இந்த சேவை தொடர்ந்துகிட்டே இருக்கும். எனக்கு வாய்ப்பளிச்சு இந்த மாதிரி பேசுறதுக்கு வாய்ப்பளிச்சு அண்ணாவுக்கு ரொம்ப நன்றி. நான் இங்க வரத்துக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ண பார்த்திபன் அண்ணாவுக்கும், சேலம் மாவட்டத்தில் இருக்க அந்த அண்ணாவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. அன்பு திலகம் இது, வெற்றி திலகம் இது.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.